தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். உலகத்துக்கு ஒரு பெரிய நல்ல செய்தின்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் ஆயில் ப்ரைஸ் மேலே போகுது, கேஸ் ப்ரைஸ் ஃபுல்லாக மேலே போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது தெரியல, ஈரான் போர் எப்போ நிற்கும்னு புரியலன்னு எல்லாரும் புலம்பிட்டு இருந்தோம்ல, விடிவு காலம் கிடச்சாச்சு மக்களே. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் இருக்க ஜெனீவாவில் வச்சு சைன் போட போகிறாங்க. அதில் தான் இந்த உடன்படிக்கை இறுதியாடி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒட்டுமொத்த ஃபைனலைஸான வேர்ஷனை கொண்டு வரதுக்கு சில நாட்கள் எடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இது யார் சொன்னால்? பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாப்புல. ஆனால் இப்போ அவருக்கே ஷாக்கு. அந்த மனுஷனே என்னப்பா என்கிட்ட டேட்டை சொல்லிட்டு நீங்கள் ஒன்றே இதை பண்ணிட்டீங்க அப்படின்னு. என்ன ஆயிடுச்சுன்னா, G7 மாநாட்டுக்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஃப்ரான்ஸ் கிளம்பி போயிருந்தார்ல, அங்கே ஃப்ரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் முன்னிலையிலேயே ஒரு எம்ஓயூவில் சைன் பண்ணியிருக்காருங்க. என்ன எம்ஓயூ தெரியுமா? அதுதான் அமெரிக்கா வர்சஸ் ஈரான் இஷ்யூ போயிட்டுருக்குல்ல, அதில் இந்த 14 பாயிண்ட்ஸை உள்ளடக்கின அந்த எம்ஓயூ இருக்கு பாருங்க, அதில் சைன் பண்ணியிருக்காங்க. மக்களே, முதல்ல வித்தியாசம் சொல்லிடுறேன். ஃபைனலாக அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது வேறு, ஃபுல் வெர்ஷனாக வரதில் போடுறது வேறு. ஆனால் எம்ஓயூ அப்படின்றது இதெல்லாம் நாம் பண்ண போகிறோம், ஒத்துக்கிட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த ஒரு ப்ரிலிமினரி அக்ரிமெண்ட்டாக வச்சுக்கோங்களேன். இதுதான் எம்ஓயூ. அதனால தான் அதுக்கு பேர் புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. அதில் ட்ரம்ப் அவர்கள் சைன் போட்டார். அதுவும் அந்த சைன் போகிறதுக்கு முன்னாடி அவர் பண்ண சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள். திஸ் வாஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சைனை போட்டாப்புல. உங்களுக்கே தெரியும் இந்த இஷ்யூவில் ஒரு ஒப்பந்தம் சார்ந்து சைன் போடுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம், அதுக்கே எவ்வளோ நாட்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வழியாக தலைவன் சைனை போட்ட முடிச்சாச்சு. This was not easy. I can tell you. Bravo. ப்ரோ, ட்ரம்ப் என்னதான் சைன் போட்டாலும் பிரோஜனம் இல்லை, ஈரான் ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது ஏஐயில் ஜென்ரேட் பண்ணதோ இல்லை ஃபோட்டோஷாப்பில் பசங்க மேக் பண்ணதோ கிடையாது, ஒரிஜினல் ஃபோட்டோ. ஈரானோட அதிபர் மசூத் பெசஷ்கியான் இருக்கார்ல, அவரும் இந்த எம்ஓயூவில் சைன் பண்ணிவிட்டு அதை அஃபிஷியலாக எடுத்து காமிக்கவும் செஞ்சுருக்காப்புல. அந்த காட்சி தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மக்களே, நீங்கள் துயரில் இருந்தீங்களே, ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. 2 அரசுகளும் ஒத்துக்கிட்டாங்க. ரைட்டு, போகிற நிறுத்திடுவோம் மொத்தமாக, நாம் இதுக்கப்புறம் என்ன ஆக்கப்போகிற விஷயம் கண்டுக்கிறத பார்ப்போன்னு ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெஹபாஸ் ஷெரீஃப், ஐயோ என்ன இது போல் நடக்குது, நம்ம ஒரு டேட்டை உலகத்துக்கு சொல்லிட்டோம், ஒரு இடத்த சொல்லிட்டோம், திடுதிப்புன்னு என்னன்னா இவங்க ஃப்ரான்ஸில் வச்சு சைன் போட்டு முடிச்சிட்டாரு ட்ரம்ப்ன்ட்டு. இவர் ஷாக்கு. இவ்வளோ தான் பாகிஸ்தான் பிரதமருக்கான மரியாதை ட்ரம்ப் கிட்ட. வெட்டவச்சமாக தெரிஞ்சிச்சா, உடனடியாக என்ன பண்ணிட்டாரு, இது முன்னாடி போட்டிருந்தாரில் போஸ்ட் ஒன்று எக்ஸ் தளத்தில், அதை டெலிட் பண்ணிட்டாரு. ஐயோ இவங்க திடீர்னு இங்கே சைனை போட்டாங்க, அந்த டேட்டு மென்ஷன் ஆகிடுதா, நம்ம மீடியேட்டர்ன்ற மாதிரி ஒரு பாவலா பிடிச்சிட்டு இருக்கோம்ல, அது காணாமல் போய்டுன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டை காணாமல் பண்ணிட்டாப்புல. அண்ட் இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு புது போஸ்ட்டை போட்டு எம்ஓயூவை ஒரு வழியாக சைன் பண்ணிட்டாங்களே, இது இம்மிடியேட்டாக புழக்கத்துக்கு வருது அப்படின்ட்டாருங்க. இதை யார் சொல்லணும்? ஈரானும் அமெரிக்காவும். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்களா? இல்லை. ஆனால் யார் சொல்லியிருக்கா? இவர். இதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் நாம் முந்தைய வீடியோவில் பேசியிருந்தோம் 14 பாயிண்ட்ஸை பற்றி. இதில் இருக்கிறதாப்பா ஓரளவுக்கு இந்த அக்ரிமெண்ட்டில் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எம்ஓயூவில். அந்த 14ல் 99% வரைக்கும் பாயிண்ட்ஸ் உள்ளே வந்திருக்குங்க. அந்த 14 பாயிண்ட்ஸ் என்னென்னன்றதை முறையை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அந்த விஷயத்தை இப்போ தெளிவாக உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். இந்த 14ல் 1 மிஸ் ஆனாலும் இந்த ஃபைனல் ஷேப்புக்கு இந்த டீல் வரும், அதுக்கப்புறம் சைன் போடுவாங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அது கொலாப்ஸ் ஆகிடும். ஒன்று சொல்கிறேன். இதில் கண்டிஷன் என்ன தெரியுமா? அவங்க ஏற்றுக்கிட்டது எல்லா இடங்களும் நடந்துட்டு இருக்க போரும் நிற்கணும். மிடில் ஈஸ்டில் நடக்குது பாருங்க, லெபனானில் இஸ்ரேல் போட்டு துவச்சிக்கிட்டு இருக்கிறது, காசாவில் போட்டு அடிக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து நிற்கணும். அப்போ தான் ஈரான் வாரம் நிற்கணும்னு அர்த்தம். 2வது, ஒரு நாட்டோட உள் விவகாரங்களில் இன்னொரு நாடு தலையிடக்கூடாது. இதை அமெரிக்காவை நீங்கள் தடுக்கவே முடியாது.
ஆனால் ஈரான் இதை தான் முக்கியமான கண்டிஷனாக போட்டிருக்காங்க. எங்கள் நாட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் உள்ளே வராதீங்கன்றாங்க. இது ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட் என்னென்னா, ஃபைனல் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, இப்போ எம்ஓயு சைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃபைனல் அக்ரிமெண்ட் சார்ந்த பேச்சுவார்த்தை முழுசாக நடந்து முடிய அதிகபட்சம் 60 நாட்கள் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க, ரெண்டு தரப்பும், அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா போட்டிருக்க அந்த நேவல் பிளாக்கேட் இருக்குல்ல, அதான் ஈரான் போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி எந்த ஒரு கப்பலும் உள்ளே போக வெளியே வர முடியாமல் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஈரானோட ரெவன்யூ காலி பண்ணுறதுக்காக. அந்த பிளாக்கேடை 30 நாட்களுக்குள்ளே அமெரிக்கா அப்புறப்படுத்தணும், அதிகபட்சம் 30 நாட்களுக்குள்ளே. அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்முஸ் இருக்குல்ல, ஒரு வழியாக திறக்க போகிறாங்க. அது அந்த ஒரு நல்ல விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. ஆனால் அங்கே என்ன சிக்கல்னா, நிறைய அப்டிகல்ஸ் இருக்குது, குறிப்பாக மைன்ஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கெங்கே இருக்குன்னு ஈரானுக்கு மட்டும் தான் தெரியும், இந்த IRGC நேவிக்கு. ஸோ அந்த இடத்துல மைனை ஃபுல்லாக அவங்க கிளியர் பண்ணணும். இதுக்கு அதிகபட்சம் காலம் பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா அதோட பிளாக்கேடை ரிமூவ் பண்ணுறதுக்கும் 30 நாட்கள் அவகாசம், இந்த ஹார்முஸை ஓப்பன் பண்ணுறது கூட சார்ந்து அந்த மைன்ஸை கிளியர் பண்ணுற வேலைக்கும் 30 நாட்கள் அவகாசம். ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா. ஸோ கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிற்பாடு ஹார்முஸ் திறக்கப்படுதுங்க. இந்த ஹார்முஸை திறந்துட்டாலே உலக தலைவலி தீர்ந்துடும். நம்ம பயத்தில் இருக்க இந்தியன்ஸ்லாம் திரும்ப பெட்ரோல் பங்கில் எல்லாம் ஏற்றி விட்டுற போகிறாங்கன்ட்டு அந்த பயம் கீழே வரத்துக்கு இது காரணமாக அமையுது. இதைத்தான் ரொம்ப பெரிய நல்ல செய்தின்னு சொல்லியிருந்தேன். கமர்ஷியல் ஷிப்பிங் ரூட்ஸ் இருக்குல்ல ஹார்முஸ் கிட்ட, அது எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய வேலையவும் ரெண்டு தரப்பும் சேர்ந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சாராம்சத்தில். அண்ட் ஆறாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒமன் இருக்குல்ல, இந்த நாடுகிட்டையும் அப்புறம் ரீஜனல் ஸ்டேட்ஸ் இன்னும் சில அந்த பிராந்திய நாடுகள்கிட்டையும் ஈரான் பேச போதாமா. எதை பற்றினா, இந்த ஹார்முஸ் சார்ந்து நிர்வகிக்கிற விஷயம். இது ஈரான் மட்டும் பண்ணால் மற்ற நாடுகள் பிரச்சனைக்கு வருவாங்களே. ஸோ ஒமன் கிட்டேயும் மற்ற ஸ்டேட்ஸ் கிட்டேயும் ஈரான் பேசி ஃபியூச்சர் கவர்னன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் ஹார்முஸ் கிட்ட, இதில் முடிவு பண்ண போகிறாங்களாமா. இதுக்கப்புறம் தான் ஹார்முஸில் என்ன ப்ரொசீஜர்ன்ற விஷயமே வெளியே கொண்டு வரப்படும். அமெரிக்கா இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கு. இது ஒத்துக்காமலாம் பாயிண்ட்டில் அவங்க சேர்க்கவே இல்லை, ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன தெரியுமா பெரிய ஸ்பெகுலேஷன் எழுந்திருக்கு அப்படின்னா, டோல் வசூலிப்பாங்க போல இருக்கே இந்த ஈரானு அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு. டோலை எப்போ அவங்க வசூலிக்கணும்? இன்கேஸ் அமெரிக்கா ஈரானுக்கான அந்த காசை கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா அவங்க டோலை வசூலிக்கலாம். ஆனால் அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள், இந்த 7வது பாயிண்ட்டு JER, அதாவது ஜாயிண்ட் எக்கனாமிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான். இதன்படி பார்த்தீங்கன்னா, ஈரானில் அமெரிக்காவால் ஏற்படுத்தப்பட்ட இஸ்ரேலால் ஏற்படுத்தப்பட்ட போர் சேதங்கள் இருக்குல்ல, அந்த ஸ்கூல் அடிச்சு காலி பண்ணது நிறைய விஷயங்கள் பண்ணாங்க பாருங்கள், அதுக்கெல்லாம் சேர்த்து இந்திய ரூபாய் மதிப்பில் 28 லட்சம் கோடி ரூபாவை ஈரானுக்கு வழங்க அமெரிக்கா கிட்டத்தட்ட ஓகே சொல்லியிருக்கு. ஸோ இந்த பணத்தை அவங்க வழங்க ரெடியாக இருக்காங்கனாக்கா ஈரான் டோல் வசூலிக்கிறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும் பார்த்தீங்களா. இன்கேஸ் அமெரிக்கா இந்த பணத்தை கொடுக்க தவறிட்டாங்கன்னா மேபி டோல் அவங்க ஃபுல்லாக வசூலிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த 6வது பாயிண்ட்டும் இந்த 7வது பாயிண்ட்டும் இருக்குல்ல, இது கொஞ்சம் அந்தரத்தில் இருக்கிற பாயிண்ட்டு தான். 8வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் இதுக்கப்புறம் நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறது சம்மந்தமாக யோசிக்கவே கூடாதுன்றாங்க அமெரிக்கா. இதுக்கும் ஈரான் ஒத்துக்கிட்டு இருக்கு. ஈரான் ஆரம்பத்தில் சொல்கிறது அதானே, நாங்கள் ஏங்க நியூக்ளியர் வெப்பனை தேடி போக போகிறோம், எங்ககிட்ட நாங்கள் என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை வச்சிருக்கிறதுக்கு காரணம் மக்கள் நல்வாழ்வுக்காக, பீஸ்க்காக. நீங்கள் இதெல்லாம் போய் வெப்பனைஸ் பண்ணுறோன்னு சொன்னால் எப்படிங்கன்னு அவங்க கேட்டுட்ருக்காங்க. அதாவது 90% மேலே யுரேனியத்தை என்ரிச் பண்ணிட்டீங்கன்னா அது வெப்பன் கிரேடு. 60% நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா அது இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி பயன்படுத்திப்பாங்க. ஸோ இதைத்தான் ஈரான் அப்போதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சுல, இதை இப்போ அமெரிக்கா எழுதி வாங்கியிருக்கு. இன்னொரு வாட்டி நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறத பற்றி நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் இருக்குது பாருங்கள், முக்கியமான இந்த கான்ஃப்ளிக்டோட காரணமே இதுதான். இதை IAEA இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இவங்க சூப்பர்வைஸ் பண்ணிப்பாங்கப்பா. அதை அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்குன்னு அமெரிக்கா கேட்டிருக்கு. ஈரான் ஓகே சொல்லியிருக்கிறதா தகவல். மக்களை இப்போது முதல்ல முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க, வாய்ப்பே இல்லைன்ட்டு, இப்போ ஓகே சொல்லியிருக்கிறதா தகவல். ஆனால் இதுக்கெல்லாம் அவங்க தலையசிக்க காரணம் என்ன தெரியுமா இருந்திருக்கும்? 28 லட்சம் கோடி ரூபாய் அமெரிக்கா கண்ணசிச்சிருக்காங்களே, மேபி அது காரணமாக அமைஞ்சிருக்கலாம். 9வது பாயிண்ட்டு, இந்த டீல் ஃபைனல் ஷேப்புக்கு வரத்துக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த டைமில் ஈரான் மேலே எந்த ஒரு புதிய தடையவும் அமெரிக்கா போடக்கூடாது, அண்ட் எந்த ஒரு மிலிட்ரி எஸ்கலேஷனையும் அமெரிக்கா ஏற்படுத்தவே கூடாது. இது ரெண்டுத்தையும் அமெரிக்கா ஃபுல்லாக மனசில் வச்சுருக்கணும். இந்த ரெண்டுத்தில் எதனால் ஒன்றுத்தை அமெரிக்கா பண்ணிச்சுனா கூட இந்த டீல் ஃபைனல் ஷேப்புக்கு வராது. திரும்ப நாம் எல்லாம் தூக்கத்தை தொலைச்சிட்டு உட்கார வேண்டியது தான். 10வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஈரான் மேலே போடப்பட்டிருக்க தடைகள் இருக்க பாருங்க. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையை போடப்பட்டிருந்த தடை, IAEA இருக்காங்களே இவங்க ரிலேட்டடாக போட்டிருந்த தடை, இதெல்லாம் தாண்டி முக்கியமான தடைகளை கொண்டு வந்தது முந்தைய சொன்ன அந்த 2 தடைகளை போட காரணமாக இருந்தது யாருங்க? அமெரிக்கா. அமெரிக்கா இது வரைக்கும் ஈரான் மேலே போட்டிருக்க ஆயிரக்கணக்கான தடைகள், பிரைமரி சாங்ஷன்ஸு, செகண்டரி சாங்ஷன்ஸு, இது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அவங்க லிஃப்ட் பண்ணணும். ஈரானோட முக்கியமான கண்டிஷன் இதுதான். இது எல்லாத்தையும் அவங்க லிஃப்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் புதிய தடையை போடணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்கனாக்கா டீல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துங்க, ஃபைனல் ஷேப் வந்த பிற்பாடு. அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்க ஈரான். அண்ட் இதெல்லாமே
ரெண்டு தரப்பும் அக்ரி பண்ண டைம்லைன் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே அமெரிக்கா இது எல்லாத்தையும் நீக்கி ஆகணும்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் அமெரிக்கா தடைகளை நீக்கிடுச்சுன்னு வைங்க, இந்த போரில் ஈரான் தான் ஜெயிச்சுதான் அர்த்தம். அதில் மாற்றுக்கிறது உங்களுக்கு வேண்டாம். 11வது பாயிண்ட் என்னன்னா, அமெரிக்கா இந்த லைசன்சஸ் இருக்கு பாருங்க, அதாவது ஈரான்லேருந்து எந்த நாடு வேணும்னா ஆயிலை வாங்கிக்கலாம். ஸோ ஈரான் ஏற்றுமதியை பெருசாக பண்ணலாம். இந்தியா கூட பெனிஃபிட் ஆகும். மக்களே மைண்டில் வச்சுங்க, ஈரான் ஆயில் அதுக்கப்புறம் அதிகப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான லைசன்ஸு, இது கூடவே இந்த ஆயில் ட்ரேட் சம்மந்தமான ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணப்படும் பார்த்தீங்களா, ஈரானை பேஸ் பண்ணி. அது எல்லாத்துக்குமான லைசன்ஸை அமெரிக்கா வழங்கணும். இட் மீன்ஸ் நீ கேட்காத, எதுவும் கண்டுக்காத, எங்கள் நாட்டிலேருந்து போகிற பொருளை எங்கே யாருக்கு கொடுக்கணுன்றதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நீ இன்டர்ஃபியர் பண்ணி அந்த நாடுகளை பயன்படுத்தி வைக்காதன்றது தான் லைசன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஈரான். இதுக்கும் அமெரிக்கா ஒத்துக்கிட்டு இருக்காமா. இந்த பிளாக்கெட்டை ரிமூவ் பண்ண அமெரிக்கா ஒத்துக்குச்சுல, அதிலே தெரிஞ்சிருச்சு இதுக்கும் அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. 12வது பாயிண்ட் என்னென்னா, இந்த ஈரானோட நிறைய அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்களே ஃபாரினில், மிடில் ஈஸ்ட்டில் நிறைய ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஈரானோட அசட்ஸை. அது எல்லாத்தையுமே அன்ஃப்ரீஸ் பண்ணணும். அது கூடவே ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈரான் அலோவ் பண்ணணும். அமெரிக்கா சொல்லிடுச்சுன்னா எல்லா நாடுகளும் ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்களே, இதைத்தான் ஈரான் இங்கே சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா, ஈரானுக்கு ரொம்ப காலம் கழிச்சு இப்போ விடிவு காலம் பிறந்திருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த நாட்டுக்குள்ளேயும் பொருளாதார ஸ்தம்பிதனால உச்சத்தில் இருக்குது. மக்கள் அந்த அரசுக்காக திரும்பிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில் தான் இவ்வளோ நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது. 13வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, இதை நீங்களும் நாங்களும் மட்டும் ஒத்துக்கிட்டால் சரியாக இருக்காது. ஐநா பாதுகாப்பு சபை இருக்குல்ல, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், அவங்க அப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நாளை பின்ன இந்த ஒப்பந்தத்தை யாராவது மீறுறோம்னாக்கா யூஎன்எஸ்சியில் பஞ்சாயத்து நடக்கும்போது கரெக்டாக பேசிக்க முடியும். அதனால் அவங்களும் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எம்ஓயு சார்ந்து கிடையாதுங்க, எம்ஓயு இப்போ சைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஃபைனல் ஷேப் வரல டீலு, அதை யூஎன்எஸ்சி அப்ரூவ் பண்ணணும். இல்லை கடைசியாக 14வது பாயிண்ட் என்ன தெரியுமா, ஹைலைட்டே இதுதான். அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க 13 பாயிண்ட்ஸு, இது எல்லாமே கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லையா, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கணும், ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும். ஏதோ அல்டிமேட்டான பாயிண்ட்டு. இந்த 13ல் யாராவது ஒருத்தவங்க, அமெரிக்காவோ ஈரானோ கொஞ்சம் பிசிறு தட்டுறாங்க அப்படின்னா, இந்த சூப்பர்வைஸ் பண்ணுற டீம் அதை ஃபுல்லாக எடுத்து கேட்கணும் என்ன ஏதுன்னு சொல்லி, அதை அவங்க டீலில் இருக்க மாதிரி மாற்றி செய்ய விடணும். இதுக்கான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணுன்னு 14வது பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப் அடுத்த நம்ம சொல்லியிருக்காரு இப்போது, ஓகேப்பா உங்களுக்கு இந்த 14 பாயிண்ட்ஸை தெரிஞ்சிச்சுல, ரைட்டு, நாங்கள் வெளியிட்டதான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் ஈரான் இதன் மூலமாக பெனிஃபிட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அவங்க எப்போ திரும்ப கன்ஃபார்ம் பெனிஃபிட் ஆவாங்க, இந்த 14 பாயிண்ட்ஸை அவங்க கரெக்டாக ஒபே பண்ணணும். ஒபே பண்ணாமல் ஏதாவது அவங்க அத்து மீறுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈரானுக்கு அழிவு உறுதி, நான் திரும்ப போற ஆரம்பிப்பேன்னு ட்ரம்ப்பு புள்ளி அழிச்சு கமா போட்டு வச்சிருக்காப்புல இப்போ. ஸோ இந்த ஒரு விஷயமும் உங்கள் மைண்டில் ஏற்றிடுற மக்கள். அடுத்து நிறைய ரிப்பப்ளிகன்ஸ், அதான் அண்ணனோட விழுதுகள்னு பல பேர் இருப்பாங்களா இவரோட சொந்த கட்சியில், ஆகா ஓகோன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய விக்ட்ரி, அமெரிக்க வரலாற்றில் எந்த அதிபர் இப்பேற்பட்ட விக்ட்ரியை பதிவு பண்ணதே இல்லை, என் தலைவன் ட்ரம்ப்பால் மட்டும் தான் சாத்தியம்ன்ட்டு ரிப்பப்ளிகன்ஸ் அந்தளவுக்கு ஆபாச வர புகழ்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக நாம் இந்த ஒரு டீலை வின் பண்ணிட்டோம். ட்ரம்ப் அவர்கள் ஒபாமாவை விட எவ்வளோ மடங்கு பவர்ஃபுல்லான ஒருத்தர், நல்ல ஒரு புத்திசாலின்றதை இதன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மக்களை நீங்கள் சொல்லுங்கள், இன்டலெக்சுவல் பர்சன் யார் சொல்லுவீங்க, ஒபாமாவா டொனால்ட் ட்ரம்ப்பா? ஓகே ரைட்டு. இன்னொரு பக்கம் டெமோக்ராட்ஸ் இருக்காங்களே, அதான் எதிர்கட்சியினர் அமெரிக்காவில், அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, போட்டு புலகிறாங்க ட்ரம்ப்பை. ஏங்க நீங்கள் இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்கீங்க, லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்கீங்க இந்த போருக்காக, அவ்வளோ வெப்பன்ஸை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, சோல்ஜர்ஸ் வேறு உயிரிழந்திருக்காங்க, இதெல்லாம் பண்ணி என்னத்தை சாதிச்சிங்க? ஒன்றுமே இல்லை. ஈரான் மேலே சாங்ஷன்ஸை தூக்க போகிறீங்க, ஈரான் இதுக்கப்புறம் பிஸ்னஸை ஃப்ரீயாக பண்ண போகுது, அவங்க நியூக்ளியர் பாம்பை உருவாக்கலாம் ஆரம்பத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் நம்பலை, இப்போயும் அவங்க அதான் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் நம்புறீங்க. எதுக்கு இது பருத்திமோட குடோன்னு இருந்திருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணி ஒரு வெற்றியை நீங்கள் உலகத்துக்கு பறைசாட்டிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க ட்ரம்ப் அவர்களை பிடிச்சி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காக்குள்ளே இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இஸ்ரேல், இப்போ அவங்க தான் அமெரிக்கா மேலே செம அப்செட்டில் இருக்காங்க. இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு தெரியுமா, ட்ரம்ப்போட வார்னிங்கையும் தாண்டி லெபனனில் ஏர்ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க, விமானப்படை மூலமாக தாக்கியிருக்காங்க. இந்த அட்டாக் நடந்துட்டு இருந்த அதே டைமில் சதர்ன் லெபனனில் ஒரு IDF சோல்ஜர் கொல்லப்பட்டாச்சு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அப்போசிஷன் பார்ட்டி இருக்குல்ல, அவங்க இஸ்ரேல் ஆளும் அரசை கடுமையாக கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சோல்ஜரை கொண்டு இருக்காங்க லெபனானில் இருக்கவங்க, அந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர், அவங்கள ஃபுல்லாக காலி பண்ணாமல் அமெரிக்கா சொல்லுது நம்ம சண்டையை நிறுத்தணுமா, முடியாது, நாம் தொடர்ந்து சண்டை போடணும்னு அவங்கெல்லாம் ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நெத்தன்யாகு இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ ட்ரம்ப் சொல்கிறத நெத்தன்யாகு கேட்டாகணும். பிகாஸ் ட்ரம்ப் ஏற்கனவே சொன்னார் சமீபத்தில், நான் மொட்டை இல்லைனா நெத்தன்யாகு ஜெயிலில் இருந்திருப்பார், இஸ்ரேல் நாடு இல்லாமல் போயிருக்கோம், என்னால் தான் இந்த நாடு இப்போ இருக்குன்னு அந்த மனுஷன் இப்போ தான் சொல்லியிருந்தாப்புல. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்குள்ளே இப்போ ஏற்பட்ட ப்ரெஷர் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த MOU இப்போ சைன் பண்ண படிச்சல அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில, இதை உலகத்திலே முறை எதிர்த்த நாடு எது தெரியுமா, இஸ்ரேல். மற்ற நாடுகளை வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க, இஸ்ரேல் மட்டும்தான் நீங்கள் டீலை சைன் பண்ணது தப்புன்னு ஒத்த கால நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலிஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இங்கே இந்த போரில் நம்மளோட நோக்கங்கள்னு சில விஷயங்களை நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம்ல,
இதெல்லாம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எதை நம்ம அச்சீவ் பண்ணோம்? எதுவுமே இல்லையே. அதுக்குள்ளேயே ஈரானா அமெரிக்கா எம்ஓஇ சைன் பண்ணிட்டான்னு நம்ம நிறுத்தணுமா அப்படி இஸ்ரேலுக்குள்ள பல பேரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே மறந்துடாதீங்க, இஸ்ரேல் ஏதாவது எல்லை மீறிச்சுன்னா ஈரான் திரும்ப கொடுக்கும். அமெரிக்கா இஸ்ரேலை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி திரும்ப களத்துக்கு வந்தால் இவ்வளோ தூரம் நான் சொன்ன பாருங்க பாயிண்ட்ஸ், அதுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போயிடும். ட்ரம்ப் ஆக்சுவலாக நெத்தன்யாஹு கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் கன்வே பண்ணியிருக்காரு. முன்ன மாதிரி இல்லைப்பா, பரவாயில்ல, லெபனனை இப்போ ஓரளவுக்கு கம்மியாக அடிக்கிறீங்களே, இந்த சாஃப்டர் டச் இருக்குல்ல, இது போதும், இதோட நிறுத்திக்கலாம், இதுக்கு மேலே வேணான்னு அவரை என்கரேஜ் பண்ணியிருக்காப்புல நெத்தன்யாகுவை. நெத்தன்யாகு என்ன முடிவெடுக்க போகிறாரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஹார்மூஸ் 3 மாத இடைவெளிக்கு பிற்பாடு திரும்ப திறக்கப்பட போகுதா, இதை நினச்சி நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனால் ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஒரு வேளை ஈரான் மட்டும் ஏதாவது முரண்டு பிடிச்சது நடுவில் திரும்பவும் என் வேலையை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரும்ப திரும்ப ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மக்களே முதல்ல சொன்ன பாருங்க, அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு ட்ரம்ப் இங்கே கொடுத்துருக்காப்புல. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஈரான் மேலே அமெரிக்காவுக்கு இன்னும் சந்தேகம் பெருசாக தான் இருக்குது. ஈரான் ஏதாவது அத்துமீறன்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஈரான் அத்துமீறல, என்ன சொல்லணும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.